நான் சத்யபாரதி 11ஆம் வகுப்பு D2 பிரிவில் படிக்கின்றேன். வணக்கம், நான் ஜெசிகா 11ஆம் வகுப்பு D2 பிரிவில் படிக்கின்றேன். சிறுதானியம் மற்றும் தானிய வகைகள். சிறுதானியம்னா அரிசி கூட ஒப்பிடும்போது அரிசியை விட சிறுதானியங்கள் சிறுமையாக இருக்கும். அதனால சிறுதானியம்னு சொன்னாங்க. இதை குறுகிய கால பயிர்னு சொல்லுவாங்க. 65 இல்லை 64 நாட்கள் மட்டுமே போதும் இது வளர. இது குதிரைவாலி திணை. கண்ணு மங்கலாக தெரிகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்க எடுத்துக்கலாம். பனிவரகு இருக்கிற எல்லா சிறுதானியமும் கம்பேர் பண்ணும்போது பனிவரகுல அதிகமாக சத்து இருக்கும். சின்ன வயசுலேயே நரமுடி வளர்கிறவங்களுக்கு பனிவரகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேழ்வரகு கம்பு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. குதிரைவாலி, கேழ்வரகு, கம்பு, சோளம் இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். கோதுமை ரொம்ப நார்ச்சத்து மிக்கது. காராமணி இதய நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொள்ளு விளையாட்டு போட்டியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. எள்ளும் உளுந்தும் முதுகுத்தண்டு தேய்மானம் இருக்கவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். நெல்லில் கார்போஹைட்ரேட்ஸ் என்ற ஒரு சத்து இருக்குது. கருப்பு கவுனி இதை தடைப்பட்ட அரிசியும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருந்தது. பச்சை பயிறு நம்ம சாப்பிட்ற இறைச்சியில் இருக்க புரதத்தை விட பச்சை பயிரில் அதிகமான புரதம் இருக்குது. நன்றி.